ஹாய் மட்டன் குஸ்காவா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? மண்டை வலிக்குதுடா, எனக்கு மண்டை வலிக்குது. இல்ல ஏன் நான் அது சிரிக்கிறேன்னா எனக்கு ரெஸ்டாரண்ட் பேர் மறந்துச்சு. அவன் இன்னும் திருந்தலாமா? ஒரு ரெடி எனக்கு இதே இல்ல பிரச்சனை. கைஸ், நாங்க சொல்லிலாம் வைக்கல, இவன் வந்து மறந்து போயிடுவாங்க. ஏன்? விருதுநகர் நினைக்கிறேன். விருதுநகர்லாம் இல்ல நம்ம. கடை பேர் விருதுநகர். எங்கடா உள்ள கடை பேர் போட மாட்டீங்களா? மெனுல கடை பேர் போட்டு பாரு. ஸோ ரேண்டம் இந்த வாட்டி. ஸோ ரேண்டம். இங்கே தான் போகணும்னா இல்லை, வண்டி எடுத்தோம் வந்து நின்னோம் இல்லை இல்லன்னு அவங்க கிட்ட கேட்குறான். இல்லை இல்லை கைஸ், இந்த ஆமை கொஞ்சம் பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கு. இரு இந்த ஆமை கொஞ்சம் ஜோக் எதில் வரும்? நானே உன்னை கலாய்க்க சிரிச்சேன் தெரிஞ்ச மாதிரி. ஓகே, ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். எவ்வளோ பாட்டிடா சொல்லுவீங்க? சோத்த போடுங்கடா. ஓகே, நாங்கள் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக நாங்கள் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, ஃபுட்டு சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் சாப்பிட்றதுல வீடியோவில் போட போகிறது கிடையாது. ஏன்னா நாங்கள் வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குது. ஆமாம். ஏன்னா நாங்கள் ஒரே நிமிஷம் கைஸ், அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கான் எனக்கு எந்த அளவுக்கு இல்ல 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 நியாயமா? நீல ஒரு ஃப்ரெண்டா? ஏங்க நீல ஒரு ஃப்ரெண்டா? நான் வெறும் தண்ணி மட்டும் தாங்க தெளிப்பேன். கழுவுறேன், நீங்க தான் கழுவணும். மனசாட்சி இருக்கா? கழுவி வேற விடுவாங்களா? இது பாருங்க, அவன் சாப்பிட்ட கைய நான் சாப்பிடல. எங்க சாப்பிடுறேன்? இது லெஃப்ட் ஹேண்ட். நியாயமா நடந்துக்கோங்க. இப்ப கழுவி இப்ப காட்டு. இங்க பாருங்க என்ன? பட் ஐ am very thankful. Thank you so much for போடு போன போடு. தந்தூரிங்க அந்த பிளாட் தந்தூரி பிளாட். தெய்வம் இருப்பது எங்கே, அது எங்கே, வேறெங்கே? இடியாப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா ப்ளஸ் அவங்க வந்து என்ன ஒரு விருதுநகர் கிரேவியை அவங்க கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி விருதுநகர் என்ன ஃபேமஸ் தெரியுமா? 2 குருமா ஊற்றுவாங்க பரோட்டாக்கு. அது சொல்லாம இடியாப்பம் சொல்லிட்டு இருக்கோம். பட் எனிவே நாங்கள் விருதுநகர் ஆட்டுக்கால் வைக்க சாப்பிடுவியா? ஆட்டுக்கால் எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் லைக் மட்டன் கைஸ், யூனோ. மட்டன் வெறியர்கள் வந்து இவளை போடுங்கள் கமெண்டில். இப்போல்லாம் ஏன் தெரியுமா, இப்போ நான் தூய தமிழில் பேசுகிறேன். ஹிந்தி ரீல்ஸ்லாம் டிரான்ஸ்லேஷன் எனக்கு இப்படி தான் வருது. வாங்கள் இப்பொழுது நம்ம காருக்குள்ளே செல்லுவோம் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ற பேரில் தூய தமிழில் வருது. ஆனால் பரவாயில்ல, நம்ம தமிழில் தூய தமிழ் அளவுக்கு ஏஐ தெரிஞ்சு வச்சுட்டு பேசிட்டு போகிறேன். பயணம். அப்போ நம்ம 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 தமிழில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ண எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவோம்? அதான் நம்ம நார்மல் தமிழையும் அது டிரான்ஸ்லேட் பண்ணுது. என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுது? மராட்டின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுது. எடுக்கல மாண்டேஜ் எடுத்துட்டு சாப்பிட்றது எப்படி இருக்கு சொல்லிட்டு நாங்க விடை பெறுகிறோம். அவ்வளவுதான், ஒரு மினி vlog டுடே பிகாஸ் we don't have time right now. வீட்டுக்கு போகலன்னா என் வீட்டில் ஹவுஸ் அந்த முடிச்சு விட்ருவாங்க என்ன. கைஸ், எனக்கு ஒரு வியர்டான ஒரு ஹேபிட் இருக்கு. இடியாப்பமும் தந்தூரி கொடுக்குற கிரீன் சட்னியும் சாப்பிட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாரு, ஒரே ஒரு ட்ரை பண்ணுறேன். வேற லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ வேலை இல்லை. தந்தூரி சூப்பராக இருக்குது. தந்தூரி என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து 4 இடியாப்பம் வாங்கினோம், ஒரு பாயா, ஒரு விருதுநகரில் கொடுத்த ஒரு கிரேவி விச் இஸ் அது வந்து ஆரஞ்சு கலர் ஸ்பைஸியாக இருக்குது. பாயா வந்து எனக்கு பிடிக்கல பிகாஸ் எனக்கு வந்து மட்டன் பிடிக்காதனால. ஆனால் ஞானேஷ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாயா நல்லா இருக்குது, நிஜமான நல்லா. ஆமாம். ஸோ நாங்கள் வந்து ஒரு கேம் விளையாட போகிறோம். ஆவரேஜ்னா இல்லை, நிஜமாவே பாயானா இப்படி தான் இருக்கும். நல்லா இருக்குது, நல்லா திக்காக. சில பாயா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இது நல்லா திக்காக நல்லா இருக்கும். பீஸும் நல்லா டெண்டரியாக இருக்குது. அதோட கால் கூட அங்கே இருக்குது கைஸ். யா ஓகே, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாம். 100க்குள்ளே நாங்கள் ஒரு நம்பர் நினைப்போம். அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு 2 பேர் கண்டுபிடிக்கணும். கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். என் நம்பர் இது உன் நம்பர் இதுவா? ஓகே, இப்போ என் நம்பர் நீ யார் நம்பர் போய் இது வந்து இவன் நம்பர். ஆமாம், அப்படி இந்த பக்கம் அப்படி இப்படி ஸ்விட்ச் பண்ணு. இது வந்து என் நம்பர். ஓகேவா? ஓகே ஓகே சொல்லு. 50
லோவர் 40. ஏ ஓ இப்போ சாரி. நான் சொல்லலாம் கேமே விளாட்ல மறந்து போயிடுச்சு. கேம் விளாட்லாமாவா இப்போ நான் 30 ஹையர் 40. லோவர் 50 ஹையர் ஏடா நீதே இப்போ 30. லோவர் 70 லோவர் நீதான் நீ என்ன சொன்ன? மறந்தே 17 போயிடுச்சு. சொன்னேன் 10. ஹையர் 60 அந்த நம்பர். அதான் நம்பர் ஓகே. கேள் நீ தான் கேட்கணும் இப்போ நான் என்ன கேட்கும்? நீ கேட்டியா? நான் கேட்டேன் நான் தான் கேட்டேன். 50 படம் நடிச்சிருப்பாரு நீ சொன்ன. நடிச்சிட்டா அப்போ நான் தான் கேட்கணுமா ரஜினியா இல்லை டாப் 5ல 3 சொல்லிட்டேன் இல்லைன்ட்டான் ஐயோ இருக்கலாம் சிவகார்த்திகேயன். இல்லை அஜித்தா ஆமா. நான் யாரும் கண்டுபிடி எனக்கு தெரியல ஆக்டர்ஸ் நேமே. கண்டுபிடி தெரியலையே. சூப்பர் சூப்பராக்கா? தெரியலையே தெரியலையே. கேள்வி கேளு விமல். கேள்வி கேளு ரீசெண்டா எப்ப நடிச்சாரு படம்? ரீசெண்டாக நடிச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு ஆயிடுச்சு இயர் 2022 3 தான் லாஸ்ட் படம் ஆர்யா. ஆர்யா மிஸ்டர் எக்ஸ் நடிச்சாரு. அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அப்படி பாவி ஆகி அது வந்து அமேசான் பிரைம்ல வந்துச்சுடி. பிரைமும் நெட்ஃப்ளிக்ஸ்ல எல்லாம் வந்துச்சு. உங்க டாப் 5 இது டாப் வந்து நம்ம ரஜினி, கமல், அஜித், விஜய், சூர்யா வருவார், சிம்பு வருவார். அந்த டாப் 5 காம்படிஷன். ஓகே. ஹீரோயின்ஸ் வச்சுக்கோ. ஹீரோயின்ஸா எனக்கு அவ்வளோ பேர் தெரியாது, தெரிஞ்சவங்க தான் வைக்கிறேன். சேம் எனக்கும். நான் பாட்டு படிக்காரவங்க ஹீரோ அதெல்லாம் கேட்க வந்தேன். என்னோட ஹீரோயின். ஆ என்னோட ஹீரோயின். உன்னோட ஹீரோயினா? என்னோட ஹீரோயின் நான் டிசைட் பண்ணலையே. என்னோட ஹீரோயின் வாட் இஃப் நம்ம நம்ப ஒரே ஹீரோயின். அது நடக்கலாம். சரி ஓகே. ரீசெண்ட் மூவி எந்த இயர்? கொஞ்சம் வருஷம் ஆச்சு. எந்த இயர்? ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும். 3 இயர்ஸாவது இருக்கும் லாஸ்ட் மூவி. இது ஒன்று சரியா தெரில, ஆனால் சொல்கிறேன். எனக்கு சரியா தெரில. ஆனால் நீங்கள டாப் 5 ஆக்டர்ஸா? டாப் 5 ஹீரோயின்ஸா? கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. நீதான். அது சவுண்ட் வருதுல்ல, அதை எடுப்போம் மைக்கில். அதுவா கிரன்ச்சியாக இருக்கு. இங்கே வரேன். ஓகேங்களா? சொல்லு. ஓகே. நான் என்ன கேட்கணும்? எந்த ஹீரோட நடிச்சிருக்காங்க? பெரும்பாலும் நம்ம பெரிய ஹீரோஸோட நடிச்சிட்டாங்க. பெரிய ஹீரோஸோட நடிச்சிட்டாங்க. ஆமாம், நடிச்சிட்டாங்க. ஓகே. நீ நீ அவங்க வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அந்த ஹீரோயினை பார்க்குறோமா இல்லை ரீசெண்டாக வந்தவங்களா? சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம். சின்ன வயசுல பார்க்கணும். ஐயோ
ஒரு கொஸ்டின் யோசிச்சு வச்சிருந்தேன் ஸ்மார்ட்டா. அவங்க தமிழா இல்லை கேரளாவா இல்லை அவங்க படம் தமிழ், கன்னடா, மலையாளம். அவங்க என்ன அவங்க தமிழ் தான். ஓகே ஓகே. உன்னோட ஹீரோயின் ஏதாவது பிராண்ட் வச்சுருக்காங்களா? தனி பிராண்ட்ஸ்? இல்லை எனக்கு வச்சிருக்கவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். இல்லை இல்லையா? ஐயோ சரி, நீ தான். இப்போ அவங்க நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்க்குறோமா நெட்பா தான். நம்ம கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம். நம்ம சைல்டுஹுட்லேருந்துலாம் பார்க்கலாம். அவங்கள கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து பார்க்கலாம். லைக் நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்க்குறோம்னு நினைக்கிறேன் அவங்கள. ஆமாம், ஐஸ்வர்யா ராஜேஷா. ஐஸ்வர்யா ராஜேஷ் இல்லை, அவங்க இல்லை. அவங்க இப்போ நான் தான் இல்லை பிராண்ட் வச்சில்ல உங்கள் ஹீரோயின். சின்ன வயசுலேருந்து பார்க்குறோன்னு சொன்னியா அவங்கள? சிம்ரனா? அவங்க பிராண்ட் வச்சிருக்காங்க. ஆமாம், முடிஞ்சு. சமந்தா பிராண்ட்னா ஒன்று நயன்தாரா வருவாங்க, சமந்தா வருவாங்க. அவனுக்கு ஃபேவரட். எந்த கண்டுபிடி? தனுஷோட படம் நினச்சிருக்காங்களா? இல்லை, வந்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? இல்லையா? விஜயோட நடிச்சிருக்காங்களா? விஜயோடையா? பட் இப்போ 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 படிக்கிறோம் பேர். நயன்தாராவா? நயன்தாரா கிடையாது, பிராண்ட் இல்லைன்ட்டால. விஜயோட எத்தனை பேர் இருக்காங்க டக்கு டக்குன்னு சொல்லலாம். அமலா பாலா? அமலா பால் இல்லை. சின்ன வயசுல இருந்து அமலா பால் சின்ன வயசுல தான் பார்த்துருக்கோம். துப்பாக்கி தலைவா எவ்வளோ எப்போ பார்த்தோம்? அவ்வளோ இல்லை, சின்ன வயசுன்னு பார்க்குறோம். ஜோதிகாவா? ஜோவா? இல்லையா? பிரியங்கா சோப்ரா? தமிழ் ஹீரோயின்ஸ் தானே? எவ்வளோ பேர் இருக்காங்க, என் மைண்டுக்கு ஏன் எதுவும் வர மாட்டேங்குது. த்ரிஷா? ஆமாம். ஓகே கைஸ், இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது ஞானேஷ் அக்ஷயா. எஸ், பை. ஸ்ரீசங்கையில் வணக்கம்.